Hi my dear friends, welcome to Finvest Talks. இன்னைக்கு பாரத் growth story, அதாவது இந்தியா growth story in another 10 to 15 years என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். Before going to that, இந்த வீடியோ ஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். That is, Trump has announced H1B visa restriction அப்படின்னு சொல்லுவாங்க. H1B visa 80% of people, 70% of people are Indians, my dear friends. In futureல இந்த லாட்ல இருந்து புதுசா போறவங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா $100,000, that is $1 lakh வந்து அந்த ஸ்பான்சரிங் கம்பெனி நியூ H1B visa என்ட்ரன்ஸுக்காக பேமெண்ட் பண்ணும் கவர்மெண்ட்டுக்கு. And every year renewal fee also $100,000. It is really practically very difficult for any companies except for the big companies like Microsoft, Apple, Amazon அப்படி இருக்கிறவங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் டயரில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு வேணால் கொடுக்கலாம். பட் ஃபார் த நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எனி கம்பெனி கேன் அஃபோர்ட் அந்த இதில் வந்து ஒரு சேலரியை கொடுத்துடலாம். அப்படி இருக்கும்போது ஸோ வாட் கேன் பி டன்? இந்த இது இந்தியாவுக்கு எப்படி எஃபெக்ட் ஆக போகிறது, வெதர் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி, அதே நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி ஃபுல்லி பாசிட்டிவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 10 to 15 இயர்ஸில் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஃபார் யூ, என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம், எந்தெந்த செக்டர் இஸ் ஓப்பனிங் அப்போ நல்லா ரொம்ப நல்ல வீடியோ, பாசிட்டிவ் வீடியோ. ப்ளீஸ் ஸ்டே டில் எண்ட் ஆஃப் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். Friends, 17 May 2004, I was just opposite to Bombay Stock Exchange பில்டிங்க்கு முன்னாடியே எங்களோட ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆஃபீஸ்லேருந்து அன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வாஸ் சம்மர் அரவுண்ட் 12%. அதாவது 4,700 சம்மர் இருந்ததுலேருந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து கிராஷ் ஆச்சு பிஎஸ்சி சென்செக்ஸ். ஸோ அந்த டைம் வந்து ஒரு இக்கட்டான ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் வந்து ஃப்ரம் பிஜேபி டு காங்கிரஸ் வந்தது. அந்த டைம்ல அவுட் சைடு சப்போர்ட் பை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இந்த இவங்களோட 40 சீட் இருந்தது. அந்த 40 சீட் அவங்க கொடுத்ததுனால இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து மார்க்கெட்டோட பர்செப்ஷன் தே மே பி அகெயின்ஸ்ட் த பிரைவேட் செக்டர் அப்படின்னு இருக்கிறதுனால, பட் இம்மிடியட்லி தட் கிராஷ் ஹேஸ் ஹேப்பன்ட். இட் வாஸ் அ வெரி பிக் இம்பேக்ட். அதுக்கு 2-3 நாள்லாம் கூட இந்த மாதிரி பெரிய கிராஷ் நடந்தது. அந்த டைம் ஐ ஹேட் சம் மணி, ஐ வெண்ட் அண்ட் இன்வெஸ்டட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஷை உபயோகப்படுத்திட்டு அப்போ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு ஒரு சிறிய அமௌண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2006 அந்த 4,000லேருந்து 11,000 போச்சு, 10,000 கிட்ட போச்சு சென்செக்ஸ். தென் இட் ஆல் வெண்ட் அப் டு 20,000 in 2008 January. அகெயின் in 2008 டிசம்பர், ஃபர்ஸ்ட் டிசம்பர்ல இந்த 20,000 பாயிண்ட்லேருந்து 9,000 பாயிண்ட் ஆச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர். பட் லுக் அட் த ஸ்டோரி. ஃப்ரம் 2004 அன்னைக்கு 4,000 பாயிண்ட்ஸ் அண்ட் டாட் இருந்ததுலேருந்து இன்னைக்கு சென்செக்ஸ் எங்கே வந்திருக்கு? 82,000 பாயிண்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லுக் அட் த growth story of சென்செக்ஸ் in this last 20 years. Tremendous growth, isn't it? ஆனால் இந்த பிக்சர் இன்னும் பாக்கி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல இன்னொரு 10-15 வருஷத்துல அரவுண்ட் த குளோப் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆன் டெய்லி பேசிஸ். இந்த ஜியோபொலிட்டிக் வந்து டைனமிக் ஆர் சேஞ்சிங் சினாரியோ முன்னாடிலாம் வந்து நடக்கும். பட் இந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் எப்போ நடக்குது? பிகாஸ் எப்போ இஸ்ரேல் வந்து கத்தார் அட்டாக் பண்ணுறாங்க, நியூ அலைன்மெண்ட்ஸ் நடக்குது. தென் ரஷ்யா ஹேஸ் சேஞ்ச் த ஓப்பனிங் ஆஃப் வார், எனி டைம் வந்து வார் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஆகிடுச்சு. அந்த நேட்டோ கண்ட்ரிஸ் மேலே கூட தென் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் போகுது. இப்படிலாம் போகும்போது தென் ட்ரேட், எவ்ரி திங் இஸ் இன்டர்வைன்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது வாட் இஸ் கெப்ட் ஃபார் இந்தியா? இந்தியா ஏன் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் we are going to discuss my dear friends. Now we are going to see பாரத், that is India. that is நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு பாரத், that is we the peopleன்னு இருக்கும், அண்ட் பாரத் that is India அப்படின்னு இருக்கு. ஸோ டிகேட் ஆஃப் ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
த பாரத் growth decade. இந்தியான்னு நிறைய தடவை சொன்னோம், ஆனால் பாரதம் அப்படின்னா நமக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு தேசப்பற்று வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாரத் growth decade, a mega opportunity for life changing long term gains. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாரத் இஸ் நோ a critical turning பாயிண்ட்ல இருக்கு. அதாவது ஒரு அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்து தென் எக்ஸ்போனென்ஷியல் growth. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எக்கானமிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 10 to 15 இயர் விண்டோ பீரியட் தான் இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் growth. அதுக்கப்புறம் ஃபிளாட்டன் அவுட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் பாரத் இஸ் செட் ஃபார் ரேபிட் எக்கனாமிக் growth மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாட் யூ வில் லேர்ன் டுடே, இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பீக் growth பேட்டர்ன்ஸ். நிறைய எக்கானமி முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி அவங்கெல்லாம் க்ரோ ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபிளாட்டன் அவுட் ஆயிருக்கு. தென் growth டிரைவர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, பாரத் growth டிகேட்ல வாட் ஆல் த டிரைவர்ஸ், growth drivers என்ன இருக்கு, தென் டாப் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ், இதை நாம டிஸ்கஸ் பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் போகாதீங்க. இப்போ எவ்ரி மேஜர் எக்கானமி பார்த்தீங்கன்னா த சேம் பீக் பேட்டர்ன். இன்னொரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னாலும் நிறைய எக்கானமி இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல தான் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸ்ப்ளோசிவ் growth இருக்கும், மார்க்கெட் ரேலி ட்ரிமெண்டஸாக இருக்கும், தென் இன்னவிட்டபிள் ஸ்லோ டவுன் வந்துடும். இன்னவிட்டபிள் ஸ்லோ டவுன் என்ன, கண்டிப்பாக ஒரு பீக் அடைஞ்சப்புறம் நமக்கு ஸ்லோ டவுன் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே சஸ்டனைன்ஸாக இருக்கும். நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். யூஎஸ், ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் கொரியா, சைனா, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பவர் ஆஃப் பீக் ஃபேஸ், மேசிவ் ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ கண்டிப்பாக வரும். சைனா வந்து 80லேருந்து 2010 வரைக்கும் 1000% ஷாங்காய் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜப்பான் வந்து 1950 to 70ல ஃபியூரியஸ் ரேலி 9% ஜிடிபி growth கன்சிஸ்டண்டாக கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா 20 இயர்ஸ் டவ் ஜோன்ஸ் வந்து 7 times வந்து க்ரோ ஆயிருக்கு. பீக் ஃபேசஸ் ஈக்குவல் டு லைஃப் சேஞ்சிங் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டைமில் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் இருந்ததுன்னா டெஃபினெட்லி இட் வில் பி லைஃப் சேஞ்சிங் ஃபார் யூ. என்ன அப்படின்னு பார்க்கலாம். அமெரிக்கா டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1944லேருந்து 1965 எவ்வளோ டைம் க்ரோ ஆயிருக்கு, 582% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிமெண்டஸ் ரேலி. 44 போஸ்ட் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த மார்ஷல் பிளான்ல அதெல்லாம் வந்தது. அந்த டைம்ல ட்ரிமெண்டஸ் growth நடந்தது. எல்லாம் இந்த வேர்ல்டு வார்க்கு வந்தப்புறம் ஸ்லோ டவுன் ஆகும்னு நினைச்சாங்க, பட் த growth வாஸ் ஃபினாமினல். அதே மாதிரி ஜப்பான்ஸ் நிக்கை இண்டெக்ஸ். இப்போ வந்து ஜப்பான் அந்த டைம்ல தான் 1960ஸ்ல ஜப்பான் ரேடியோ, ஜப்பான் டெக்னாலஜி, சோனி, எவ்ரி திங் வாஸ் ஜாப்பனீஸ்னா அவங்க வந்து பர்ஃபெக்ஷன் டூல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் வந்து ட்ரிமெண்டஸ் growth இருக்காங்க. அவங்கெல்லாம் சின்ன பசங்க, தோஸ் ஆர் 80s கிட்ஸுக்குலாம் தெரியும். எனி திங் நேஷனல் பேனசோனிக், ஜப்பான், நிக்கிதாஷா, எவ்ரி திங் வாஸ் ஜாப்பனீஸ். அப்போ வந்து ஜாப்பனீஸோட growth ஸ்டோரி வந்து பாருங்க, அந்த ஒரு 20-30 இயர்ஸ்ல இட் ஹாஸ் grown somewhere around 4000 times ரேலி ஆயிருக்கு அவங்களோட மார்க்கெட். அதுக்கப்புறம் ஷாங்காய் காம்போசிட் நமக்கு ரீசென்ட்லி 1992லேருந்து 2025 நாம எக்கனாமிக் லிபரலைசேஷன் பண்ணப்போ தான் அவங்களும் க்ரோ ஆயிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சத்தம் படாம 1000 times சைனா பீக் ரேலி ஆயிருக்கு ஷாங்காய் காம்போசிட் இண்டெக்ஸ். இந்த ஸ்லோ டவுன் அதுக்கப்புறம் எப்படி வரும் அதுவும் நம்ம பார்த்துடலாம். இது ரெண்டா பார்க்கலாம். யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1965ல பீக்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 6% வந்து growth. அதுக்கப்புறம் அப்படி பாருங்க, இட் இஸ் கமிங் டவுன். இப்போ சம்மர் அரௌண்ட் 3% எவ்ரி இயர் இருந்தாலே பெரிய விஷயம். சவுத் கொரியா ஆல்சோ ஹியர் வி ஆர் சேயிங். ஸோ 1965லேருந்து 1985 வரைக்கும் சம்மர் அரௌண்ட் 10% growth ஆன் அன் ஆவரேஜ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் த growth rate has declined now somewhere languishing 2% to 3% every year my dear friends. தென் சிங்கப்பூர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 1975லேருந்து க்ரோ ஆயிருக்கு. தென் பீக் 85-90ல வந்திருக்கு. 90க்கு அப்புறம் இந்த டபுள் ஷோல்டர் இருந்து அகெயின் ஸ்லோ டவுன் சம்மர் அரௌண்ட் 4% கிட்ட இருக்கு. ஜப்பான் as we said 10% growth rate from 1965 to 1975, tremendous growth. அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே ஸ்லோ டவுன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜெர்மனி ஆல்சோ யூ கேன் see that. ஜெர்மனி 1965லேருந்து 75 வரைக்கும் tremendous growth. அதுக்கப்புறம் there is a slowdown. Then 89ல கொஞ்சம் growth இருந்திருக்கு, யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி. அப்புறம் நல்ல growth இருந்தது. அகைன் there is a slowdown இருக்கு. தென் பிரான்ஸ் ஆல்சோ 1965 to 75 6% growth rate இருந்திருக்கு. தென் the economy is coming down. That is coming down means அவங்க அவ்வளோ grow ஆயிட்டாங்க. Even 2 to 3% of their growth is our entire year growth my dear friends in quantum. But growth rate வந்து பார்த்தீங்கன்னா
சைனா தான் வந்து பியூட்டிஃபுல் ஸ்டோரி. 10%, ஆல்மோஸ்ட் 3 decades மெயின்டைன் பண்ணிட்டு இப்பதான் போஸ்ட் கோவிட் ப்ரீ கோவிட்ல இருந்து கொஞ்சமா அடி வாங்கி நவ் த growth rate is 6% because they have grown so much. It is not the fault of their economy. They have grown so much. இப்போ USA வந்து 2 to 3% every year growth ஆகுது அப்படின்னாலே they are creating 2 times of India GDP every year, my dear friends. That is a quantum. So it means that they are not growing as fast as they could. இப்போ சின்ன பையன் ஒருத்தன் வளர்றான் அப்படிங்கும்போது அவன் வந்து ஃபாஸ்டா வளரும். ஸோ 22 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டு 21 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்னேட் ஆயிடும். தென் he will go sideways. ஸோ அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸ்ல இருந்து 16-17 இயர்ஸ்ல they will grow very fast. Thereafter their growth, it means that they are not growing சொல்ல முடியாது, பட் அந்த ஒரு growth phase அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீனேஜ் டச் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். அப்போ வந்து our growth will be phenomenal, my dear friends. Growth will be, அதுக்கப்புறம் we will be growing. இன்னைக்கு என்ன grow ஆமோ அதுக்கு ஈக்குவல் குவாண்டம், பட் the rate அந்த காம்பவுண்டிங் வந்து அவ்வளோ இருக்காது. It will take a longer time because we have grown so big. அதுக்கப்புறம் grow ஆகுது ஒரு பிளாட்டோ வந்துடும். அதுக்கப்புறம் grow ஆகுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்வீட் ஸ்பாட்ல நாம இருக்கும்போது நம்ம மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் எங்கெல்லாம் பண்ணலாம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பாரத் growth decade is happening right now and same trajectory நம்ம ஃபாலோ பண்றோம். அண்ட் ஹிஸ்டரி ஆல்வேஸ் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்தோம்னா எல்லாருக்கும் நடந்தது தான் நமக்கு கொடுக்கும். இப்போ ஜிடிபி growing ஃபாஸ்ட், ப்ராஃபிட்ஸ் ஆர் சர்ஜிங், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் சோரிங், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் 5 years ரேலிங்கிறது ஒரு ஜஸ்ட் ப்ரிவியூ. இப்போ 2004லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல சம்வாட் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். போன வருஷம்லாம் 83,000 கிட்ட போயிட்டோம், இப்போ 82,000 கிட்ட முக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் geopolitical situation has happened. Now the new US president had come, lot of trade barriers. இதெல்லாம் இருக்கும்போது ஈவன் வார் நடுவில் நடந்தது, ஆபரேஷன் சிந்தூர், இதெல்லாம் கூட ஒரு ஃபேக்டரா இருக்கு. பட் அது ஒரு ப்ரிவியூ தான். இந்த 4 yearsல growth ஆனது பிகாஸ் ப்ரீ கோவிட்ல சம்வேர் அரௌண்ட் 50,000 சென்செக்ஸ் இருந்து இன்னைக்கு 82,000, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். த பீக் growth அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 to 15 years. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் 2020லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 24க்கு 3 times சர்ஜ் ஆயிருக்கு. சம்வேர் அரௌண்ட் நம்ம கோவிட்ல வந்து அடி வாங்கினோமா, ஸோ சம்வேர் அரௌண்ட் 37,000லேருந்து டமால்னு எவ்வளோ இருந்தது, 27,000, 22,000 இருந்தது. அகெயின் டியூரிங் கோவிட் பீரியட் massive surge has happened. Now it is somewhere around 82,000, my dear friend, as on date. இது வந்து 3 times. இது வந்து just a trailer, my dear friends. Next வந்து you are in a sweet spot. கிரிக்கெட் மேட்ச்ல வந்து பாரு, கிரிக்கெட் பேட்ல when if you are playing cricket bat, so அந்த இடத்துல கிரிக்கெட் பேட்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு இருக்கு. அந்த இடத்துல பால் பட்டா கண்டிப்பா 6 போகும். அந்த அளவுக்கு பவரோட அடிச்சானா கண்டிப்பா போயிடும். ஸோ தட் இஸ் அ ஸ்வீட் ஸ்பாட். வி ஆர் இன் எக்கானமி ஆல்சோ டெஃபினெட்லி வி ஆர் இன் அ ஸ்வீட் ஸ்பாட். நிறைய வந்து நம்ம வந்து பிகாஸ்னா growth டிரைவர்ஸ் என்னென்ன, ரைசிங் எக்ஸ்போர்ட்ஸ், போல்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் கன்சியூமர் ஸ்பெண்ட் பூம் இருக்கு. ஸோ இதுக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி ஆகும்னு சொன்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் நிறைய வந்து ரிசர்ச் ஹவுசஸ் தே ஹாவ் அப்கிரேடட், ஃபிட்ச் ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கோல்ட்மேன் சாக்ஸ் ஆல்சோ ப்ரெடிக்டிங். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங், இந்த ரிசர்ச் ஏஜென்சிஸ் தே ஆர் சேயிங் தட் இந்தியா இஸ் இன் எ ஸ்வீட் ஸ்பாட், இந்தியா இஸ் இன் எ பிரைட் ஸ்பாட். அண்ட் டெட் எக்கானமின்னு நம்ம ட்ரம்ப் சொன்னார், பட் we have seen the tremendous growth in this past GDP. So around 7.5% and inflation is somewhere around 1.55% இருக்கு. So அப்படி பார்க்கும்போது definitely there is we are in a sweet spot, my dear friends. And rising exports, என்னென்ன growth drivers பார்த்தீங்கன்னா ரைசிங் எக்ஸ்போர்ட்ஸ், போல்ட் ரிஃபார்ம்ஸ், கன்சியூமர் ஸ்பெண்டிங் பூம். என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரைசிங் எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட்ஸ் grew 9.4% annually since 2000, my dear friends. And then டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மர் அரௌண்ட் 50,000 crore எக்ஸ்போர்ட்ஸ் பை 2029 பாசிபிள்ங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ், இப்போ வந்து ஐஃபோன் ஏர் வந்து புதுசா வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஃபோன் மேட் இன் இந்தியா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் இங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது டெஃபினெட்லி த குவாலிட்டி த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது டெஃபினெட்லி வி ஆர் ஆல்சோ க்ரோயிங், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்மா
உலகத்துக்கே இப்போ யூஎஸோட ஃபார்மசி இந்தியா அப்படின்றாங்க. லாட் ஆஃப் ஜெனரிக் ட்ரக்ஸ் இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபார்மாக்கு மட்டும் அவர் வந்து டரிஃப் போடலை, பிகாஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்மாக்கு டரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபார்மா கம்பெனிஸ் ஆர் இன் ஸ்வீட் ஸ்பாட். அரௌண்ட் 65 பில்லியன் எக்ஸ்போர்ட்ஸ் பை 2030 எக்ஸ்பெக்டட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட், இது வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதுலேருந்து எடுத்த சோர்சஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், க்ரோ பை 34 டைம்ஸ். 2013-14 பார்த்தீங்கன்னா 686 crore தான் நமக்கு வந்து இருந்தது. இன்னைக்கு வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 crore மேலே இருக்கு. அண்ட் லாட் ஆஃப் கம்பெனிஸ், பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. those companies are growing tremendously. இன்னைக்கு வந்து ஈவன் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல் ஸ்டாக்ஸ், பெமெல் ஸ்டாக்ஸ், பாரத், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஇஎல் ஸ்டாக்ஸ், இதெல்லாம் எங்கே போயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கண்ணா பின்னான்னு பயங்கரமாக ஏறி இருக்கு. டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். அண்ட் ஐ பிலீவ் தட் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் பிரம்மோஸ் மிசைல்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ட்ரோன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். தென் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் ரடார்ஸ். தென் நமக்கு நேவிக் சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த சேட்டலைட்ஸ்க்கெல்லாம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம அர்மீனியா மாதிரி கண்ட்ரிக்கு மிசைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது டெஃபினெட்லி வி ஆர் கெட்டிங் மோர் அண்ட் மோர் ஃபாரெக்ஸ், நிறைய ப்ராஃபிட் கம்பெனிஸ்க்கு போகுது. அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்ஸ், இப்போ வேர்ல்டுலே நம்பர் 2 ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியா தான். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனான்னு இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபேக்ட்ரி இந்தியாவில் இருக்குது, ஆப்பிள் ஐஃபோன் ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவில் இருக்குது, நிறைய கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் த்ரூ ஃபாக்ஸ்கான் இங்கே நடக்குது. ஸோ இட் ஹஸ் க்ரோன் ஃப்ரம் 2014-15 பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 crore இருந்தது. இன்னைக்கு வந்து 2 lakh crore மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். தட் இஸ் 128 times வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஃபென்டாஸ்டிக் க்ரோத் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்மார்ட் ஃபோன் ஏரியா. ஸோ டெஃபினெட்லி ஒரு அவுட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் கம்மிங் இன் அண்ட் இந்தியா இஸ் கெய்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்தியன் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து எவ்வளோ ஃபார்மா கம்பெனிஸ் போஸ்ட் கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாட் ஆஃப் ட்ரக் மேனுஃபேக்சரிங். ஒரு பக்கம் வந்து ஏபிஐஸ், அதாவது ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் வந்து சைனா வந்து கொடுத்தா, நம்ம வந்து அந்த ட்ரக்காக கன்வெர்ட் பண்ணி யூஎஸ் மார்க்கெட்டுக்கு அந்த வேர்ல்டு மார்க்கெட் கொடுக்கறது இந்தியன் கம்பெனிஸ். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கோவிட் டைமில் 2013 15.7 billion இருந்து 2024 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 30 times 30.47 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் 60 billion பை 2030 ப்ரெடிக்ஷன் சொல்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வந்து போல்ட் ரீஃபார்ம்ஸ் சில பேர் இது பொலிட்டிக்கலா எடுத்துக்கலாம், பட் ரீஃபார்ம்ஸ் ஹேஸ் ஹேப்பன்ட் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ரீஃபார்ம்ஸ் என்னன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு. இட் ஹேஸ் ஹேப்பன்ட். எஸ், இனிஷியலி தேர் வேர் சம் ஹிக்கப்ஸ். நவ் it is being set right. Government intent is to make ease of doing business நல்லா இருக்கணும். simplified tax boost affordability. செகண்ட் வந்து பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒன்று பிரமாதமான ஸ்கீம். அதாவது ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இன்சூரன்ஸ் செக்டர்ல இருக்கிறதுனால இன்சூரன்ஸ்னே வருது. ஸோ ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் இஸ் செகண்ட் மொபைல். எல்லாம் இங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்க, உங்களுக்கு இன்சென்டிவ் தரோம். சிம்பிளி அதுதான். ஸோ யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது யூபிஐல நிறைய பேருக்கு தெரியாது, இந்த கூகுள் ஜிபே அப்படின்றாங்க, அண்ட் தென் ஃபோன்பேன்றாங்க, பேடிஎம் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா, பாரத் இன்டர்ஃபேஸ் மணி அப்படிங்கிற ஒரு பீம் யூபிஐ இன்டர்ஃபேஸ் தான் பேசிக் மேடம். பேசிக் சார், ஆர் சாரி ஃபார் ஃபம்பிளிங். ஸோ இந்த யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ்ங்கிறது பாரத் இன்டர்ஃபேஸ் மணி அப்படிங்கிற ஒரு பேஸ் இருக்கு. அது மேலதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த பேமெண்ட் கேட்வேஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோன்பே ஆகட்டும், இதெல்லாம் எக்ஸ்போனென்ஷியல் growth. இதோட டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹையர் தென் த விசா டிரான்சாக்ஷன் வேர்ல்டு வைடு. ஸோ நம்ம அதோட ஃபிகர் நெக்ஸ்ட் பார்ப்போம். And then இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்போர்ட்ஸ், உடான் ஸ்கீம்ல எல்லா சிட்டிக்கும், இப்போ சேலத்துலேருந்து சென்னைக்கு இருக்கு, சேலம் டு கோயம்புத்தூர் டு சென்னை இருக்கலாம், தென் திருச்சி டு சென்னை இருக்கலாம், மதுரை டு சென்னை. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 5-6 பெரிய ஏர்போர்ட் வந்துருச்சு. இப்போ புது ஏர்போர்ட் ஹோசூர்ல வரப்போகுது, அண்ட் தென் சென்னை ஏர்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. இது தமிழ்நாடு மட்டும். அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா சின்ன 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 ஊருங்கள இப்போ வந்து ஏர்போர்ட் வந்து இருக்கு மேடம், இருக்கு சார். அப்படி இருக்கும்போது இந்த ஏர்போர்ட் வந்து
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகும்போது பேசிக் சிமெண்ட் தேவைப்படும், ஸ்டீல் தேவைப்படும், அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் ரைஸ் ஆகும். எக்ஸ்பிரஸ்வே யூ ஆர் சீயிங் இந்தியாஸ் எக்ஸ்பிரஸ்வே வந்து எக்ஸ்போனென்ஷியல் growth இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூபில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 4 லேன் ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு ஏர்கிராஃப்டே வந்து அங்க லேண்ட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அந்த ஒரு ஸ்டேட் வந்து கொஞ்சம் வைடா இருக்கிறது அப்படிங்கறதுனால அங்க வைடா போட்டிருக்காங்க. நேரோ ஸ்டேட்டுக்கு நேரோ. ஈவன் இந்த கேரளால வந்து பாத்தீங்கன்னா வி ஹவ் காட் அ லாட் ஆஃப் அந்த ஹைவேஸ் வந்து இப்போ லே பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸலண்ட் ஹைவே. இட் இஸ் அ வெரி நேரோ ஸ்டேட், ஹில்லி ஸ்டேட் இருந்தாலும் அங்க இருக்கு. இஃப் யூ கோ டு ஹிமாச்சல்ல ஹவு மெனி டனல்ஸ் யூ ஆர் சீயிங். அட்டல் டனல் தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி லாட் ஆஃப் டனல்ஸ் ஆர் தேர். யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் டெல்லியிலேருந்து நீங்க லடாக் போகணும் அப்படின்னா நீங்க பை ரோடு ரொம்ப ஃபாஸ்டா போயிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு எக்ஸ்பிரஸ்வே வந்திருக்கு. ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எவ்ரிவேர் வி ஆர் சேயிங் த வெர்டிகல் சிட்டி, காங்கிரீட் ஜங்கல் அதுவும் நடந்திருக்கு. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 3rd லார்ஜஸ்ட் ஈகோ சிஸ்டம், அதாவது 50,000 ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் வந்திருக்கு. ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர்ஸ்லாம் நிறைய இடத்துல, ஈவன் தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல கூட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தே ஆர் என்கரேஜிங் ஸ்டார்ட் அப்ஸ், ஸ்டார்ட் அப் ஹப்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அண்ட் மந்த்லி யூபிஐ டிரான்சாக்ஷன் முன்னாடி சொன்ன மாதிரி 2016ல இம்ப்ரூவ் பண்ணாங்க. 17, 18 அப்போதான் இந்த ஜியோ வந்தது. 16, 17ல இந்த மொபைல் பெனட்ரேஷன் ஜாஸ்தி ஆனப்புறம் த ஹவு இட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2020 வாஸ் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். அப்போ வந்து கோவிட் வந்ததுனால ஒருத்தருக்கு டச் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, பண பரிவர்த்தனைங்கும் போது இந்த 1,51,000 ஆல்மோஸ்ட் 5 lakhs ஜம்ப் ஆயிருக்கு. இன் 4 years பாருங்க, அந்த 2020 2021 2025 வந்து பாத்தீங்கன்னா 23 lakh மந்த்லி டிரான்சாக்ஷன் வேல்யூ, ஆல்மோஸ்ட் 24 lakh crore வேல்யூ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இட் இஸ் ஹையர் தென் விசா டிரான்சாக்ஷன் வேர்ல்டு வைடு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ யூபிஐ பேஸ் பண்ணி இப்போ நிறைய யுஏஇ, ஸ்ரீலங்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. யூபிஐ பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு லிங்க் பண்றாங்க, யூபிஐ பேஸ் பண்ணி கேஷ் விட்ரால்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து இட் ஹஸ் பிகம் ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் மாதிரியே இருக்கு. இந்தியாவில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணாங்க. இமேஜின் தட் தெர் இஸ் அ 0.0001 ரூபி 1 பைசே வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஃபீ கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். இட் வில் நாட் ஹேப்பன். பட் ஃபாரின் கண்ட்ரில சப்போஸ் இந்தியா இஸ் கெட்டிங் ஃபீ அப்படிங்கும் போது டெஃபினெட்லி அடாப்ஷன் ரேட் வில் பி ஹையரா இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கு பணத்தை அச்சிடுறதுக்கு உண்டான செலவுகள் கம்மியா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நமக்கு ரெவென்யூ வர ஆரம்பிக்குதுன்னா how much will be the revenue? So definitely it is going to be a very good initiative. And UPI and then mobile manufacturing, as I said, 2014ல எவ்வளவு இருந்தது? எல்லா மொபைலும் மேட் இன் சைனான்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா half of the மொபைலில், பிகாஸ் we are India world's second largest telephone manufacturer, நம்ம மொபைல் மேனுஃபேக்சரர் 18,900 crore இருந்தது. இன்னைக்கு வந்து 4,22,000 crore, my dear friends. This is the magic of PLI scheme. PLI scheme productivity linked investment. அதுதான் இன்சென்டிவ், productivity linked incentive. நெக்ஸ்ட் பிரைவேட் கன்சம்ஷன். தேர்ட் என்ன சொன்னாங்க, க்ரோ டிரைவர்ல பிரைவேட் கன்சம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன் நம்ம வந்து 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கும். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. மிடில் கிளாஸ், நம்மளோட மிடில் கிளாஸே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட பாப்புலேஷனோட ஜாஸ்தி. அரௌண்ட் 40 crore பீப்புள் ஆர் மிடில் கிளாஸ் அப்படின்னா அங்கே 33 crore தான் மிடில் கிளாஸ் டோட்டல் பாப்புலேஷன். அப்படி இருக்கும்போது நாம பர் டே ஆர்டர் பண்றது எவ்வளோன்னு பாருங்க. ஜென்சி எஸ்டர்டே இந்த வீடியோவில் இப்போ பாருங்க, இந்த ஜென்சி ஆப்பிள் ஏர்பாட் அந்த ஆப்பிள் ஐஃபோன் 17 வந்தது. எத்தனை பேர் போய் கியூல நின்று வாங்கியிருக்காங்க. ஸோ ஜென்சி இஸ் த கன்சம்ஷனோட ஃப்ரென்சி கொண்டு வராங்க. ஸோ எவ்ரிவேர் யூ கோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு அரௌண்ட் 20% வந்து அந்த இடத்துல வந்து பிஸ்கட் சேல்ஸ் ஜாஸ்தி ஆகுமா. So that is the report they are saying. ஒரு flyover வருதுன்னா imagine that how many flyovers are being constructed, how many people are getting employment. அப்போ naturally people will go and buy. இப்போ GST reform நாளைக்குலேருந்து 2022 நாளைக்குலேருந்து வரப்போகுது. அந்த GST reform வந்த அப்புறம் definitely there will be more and more consumption will be there. இப்போ வந்து this is the growth pattern will be there. Definitely இந்த next slide நாம என்னைக்காவது இதே டாபிக்ல வரும்போது there will be a phenomenal growth இருக்கும். ஸோ கன்சம்ஷன் ஃபர்ஸ்ட் நாம என்ன சொன்னோம், டிரைவர் எக்ஸ்போர்ட்ஸ். செகண்ட் இஸ் தட்
rising exports and then manufacturing growth இருக்கும். We will see what all those. Yeah, pharma exports, bold reforms, then consumer consumption, my dear friends. இதெல்லாம் இருக்கும்போது definitely consumer spend ஜாஸ்தியா இருக்கு பாருங்க. 10x 2020லேருந்து 2025ல 10x இது ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ்ன்ற ஒரு கம்பெனியோட ஸ்டாக், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2020ல இது வரும் சம்மர் 100 rupees இருந்தது. இந்தியன் ஹோட்டல்ஸ்னா சம்மர் டாட்டாவோட தாஜ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ 800 rupees இருக்கு. ஸோ 61% ஆஃப் பாரத் ஜிடிபி கம்ஸ் ஃப்ரம் கன்சூமிங் அண்ட் லோ ஓனர்ஷிப். கார் ஏசிலாம் இன்னுமே வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. அப்போ வந்து ஹியூஜ் அப்சைடு பொட்டன்ஷியல் இருக்கு. தென் பாரத் இஸ் ஆஸ்பிரேஷனல். எஸ்யூவி, லக்ஸுரி ஹோம்ஸ், குளோபல் டிராவல் இதெல்லாம் வந்து பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஹையர் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் தென் ஹை நெட்வொர்க் பீப்புள்லாம் எஸ்யூவிஸ் நிறைய வாங்குறாங்க, லக்ஸுரி ஹோம்ஸ்க்கு போறாங்க, குளோபல் டிராவல் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோட்டல் ஸ்டாக் சொல்லியிருக்கோம். சாரி, நடுவில் கொஞ்சம் ஃபம்பிள் ஆனதுக்கு. தென் இப்போ வச்சு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி டாப் 5 இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இஃப் யூ ஆர் அன் இன்வெஸ்டர் எங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ தட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் அவர் பிரசன்டேஷன். நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, திஸ் நாட் அன் அட்வைஸ், ஒரு செக்டர் ஸ்பெசிபிக் கிடையாது. பேசிக்லி வாட் ஆல் த ட்ரெண்ட் நாம சொல்ல போறோம். ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜியில் டெஃபினெட்லி தெர் இஸ் ட்ரெமெண்டஸ் growth, green energy அண்ட் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக், கேபிட்டல் மார்க்கெட்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ஹேவ் ட்ரிமெண்டஸ் இம்பேக்ட் இருக்க போகுது. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. பட் டியூ டிலிஜென்ஸ் யூ ஹாவ் டு டூ ஆஃப் யுவர் ஓன். தட் இஸ் நோ செக்டர் ஸ்பெசிஃபிக்காக தான் சொல்கிறேன். தட் இஸ் நாட் அ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எக்ஸ்ப்ளோசிவ் growth இன் ஹைடெக் செக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டெக்னாலஜி 5x growth இருக்க வாய்ப்பு இருக்கு. 2033ல 8.4 billion இன்னைக்கு இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ இஸ் ஒன்லி ஒன் கம்பெனி இருக்கு. டெஃபினெட்லி லாட் ஆஃப் அதர் கம்பெனி அந்த ஈகோ சிஸ்டம்ல லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஃபியூச்சர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் லான்ச் பேட் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. வி ஆர் கோயிங் டு ஹேவ் இட் இன் another குலசேகரப்பட்டினம் அந்த மாதிரியும் வரப்போகுது. ஸோ தெர் இஸ் அ குட் சான்சஸ் ஐ எம் சேயிங் ஆஃப் 2-3 லான்ச் பேட்ஸ் அண்ட் தென் நிறைய பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ecosystem will grow and not only in India, foreign companies को launch பண்ணி கொடுக்கலாம். lot of company we are pioneers, அதாவது we are more advanced in space technology. definitely இது வந்து world பார்த்துட்டு இருக்கும். lot of developing countries they would come and launch their vehicles here. அப்ப இங்க இருக்கிற ecosystem, இங்க இருக்கிற company பயனடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னைக்கு 8 billion இருக்கிறது 44 billion ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. green energy, EV, solar, you are saying that electronic vehicle இப்ப எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. எல்லா ஊர்லயும் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத இடமே கிடையாது. தென் சோலார் பவர், இப்போ வந்து ஹவுஸ் டாப் சோலார் பவர்லாம் நிறைய வீட்டில் வந்துருச்சு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்மர் அரௌண்ட் 450% growth, my dear friends. அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது சின்ன இது மாதிரி இல்லை, அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் தென் சர்வர்ஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் வரும்போது டெஃபினெட்லி இந்த அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெடிங்டன் ஸ்டாக்ல நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஆர் ஆல் த இண்டிகேஷன். ஐ எம் நாட் சேயிங் தட் நிறைய growth ஆயிருக்கு இந்த லாஸ்ட் வீக். அப்போ வந்து இந்த அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் செக்டர்ல வந்து டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு see lot of interest and 9.52 lakh crore ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. அரௌண்ட் 5 times இந்த லாஸ்ட் 10 yearsல growth இருக்கு. கீ சப்செக்டர்னா செமிகண்டக்டர்ஸ், யூ கேன் சி லாட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் ஃபேக்டரிஸ் இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேட்டரிஸ், லித்தியம் அயான் பேட்டரிஸ், அதுக்கப்புறம் நிதின் கட்கரி ஹைட்ரஜன் பேட்டரிஸ், ஹைபிரிட் எல்லாம் டேட்டா சென்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் எலக்ட்ரானிக் செக்டர் இன்ஸ்டால்டு சோலார் பவர் கெபாசிட்டி அப்படின்னு 1.9 lakh 10 yearsல ஹவு மச் growth எதிர்பாருங்க. சம்வேர் அரௌண்ட் 3500% growth ஆயிருக்கு. அதாவது ஜிகாவாட்ல சொல்றாங்க 2.8 ஜிகாவாட்லேருந்து மோர் தென் 100 ஜிகாவாட் சோலார் பவர் கெப்பாசிட்டி இருக்கு இந்தியாஸ். ராஜஸ்தான்ல இந்த அதானி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியே வந்து ஒரு கிராமமே வந்து சோலார் பவர் கெப்பாசிட்டி, சோலார் பவர் பிளான்ட் போட்டு வச்சிருக்காங்க. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் வீடியோ. இஃப் இட் இஸ் பாசிபிள் ஐ வில் ஜஸ்ட் போஸ்ட் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ். இந்தியாஸ் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 100 ஜிகாவாட் இருக்கு. இமேஜின் தட் இன் 2040ல எவ்வளோ நமக்கு இன்ஸ்டால்டு சோலார் பவர் கெப்பாசிட்டி இருக்குன்னு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் ஈகோ சிஸ்டம் எந்த அளவுக்கு அந்த செக்டர் வந்து க்ரோத் ஆயிருக்குன்னு டெஃபினெட்லி. பிகாஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 365 டேஸில் சம்மர் அரௌண்ட் 80% ஆஃப் த டேஸ் நமக்கு வந்து சன்லைட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸப்ட் இந்த ஹையர் ஹிமாலயன் ரீஜன்ஸ் விட்டுட்டு அண்ட் ஹில்லி ரீஜன்ஸ் விட்டுட்டு பாக்கி இடத்துலலாம் வந்து இப்போ சன்ஷைன் அவ்வளோ நிறைய இருக்கு. இது வந்து எவ்வளோ நமக்கு வந்து சூடாக இருக்கணும்னு இல்லை, எவ்வளோ நமக்கு சன்லைட் இருக்கு, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு இந்த சோலார் கெப்பாசிட்டி, நம்ம அன்டாப்டு பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அவர் எக்கானமி. செகண்ட் வந்து கேப்சர் த பாரத் க்ரோஸ் டிகேட் மொமெண்டம். இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோடெக் செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்மா செக்டர்ல வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன் அண்ட் அரௌண்ட் ஹைதராபாத் பாத்தீங்கன்னா there is so many companies are there in pharma sector. அதுல வந்து இந்த பயோடெக் செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயோ ஃபார்மா, பயோ அக்ரிகல்ச்சர், பயோ எனர்ஜி. பயோ எனர்ஜினா அதுலேருந்து நம்ம எனர்ஜி பயோகேஸ் மாதிரி பயோ எனர்ஜி கொண்டு வருது. பயோ அக்ரிகல்ச்சர் அதுலேருந்து நம்ம நுண்ணுயிர்கள்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மைக்ரோபயாலஜிலாம் யூஸ் பண்ணி நம்ம க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பயோ அக்ரிகல்ச்சர். தென் பயோ ஃபார்மா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பயோடெக் செக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே இன் கம்மிங் இயர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 10,000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இதுல 165 பில்லியன் இருந்ததுலேருந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரௌண்ட் 300 பில்லியன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு அன்டாப்டு பொட்டன்ஷியல். டெஃபினெட்லி என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் பயோடெக் அப்படின்னா 2050 ஒரு ஸ்டார்ட் அப் 50 ஸ்டார்ட் அப் இருந்தது, இன்னைக்கு 10,000க்கும் மேலே பயோடெக் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் தேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து தே ஆர் ஸ்டார்டிங் இன் பயோடெக். இதோட டெஃபினெட்லி ஒன் இம்பேக்ட் இஸ் தட் வேர்ல்ட் ஹவு தே ஆர் சீயிங் இட் அண்ட் தென் வாட் ஆல் த இம்பேக்ட்ஸ். எப்படி நம்ம வந்து 1.4 பில்லியன் பீப்புளுக்கு நம்ம வந்து இந்த பயோ ஃபார்மா, பயோ அக்ரிகல்ச்சர்லாம் எப்படி நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஃபுல்ஃபில் இட். நியூ டெக்னாலஜி வரும்போது டெஃபினெட்லி பயோடெக் ஹெல்ப்ஸ் வின் எ ஃபல்க்ரம் ஆஃப் தட் க்ரோத் ஸ்டோரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 10,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதுல வந்து ஈவன் 10% வந்து வேர்ல்ட் கிளாஸ் கம்பெனிஸ் வந்தாருந்தாலே அந்த செக்டர் வந்து டெஃபினெட்லி இட் வில் க்ரோ. அண்ட் பயோ எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 பில்லியன் பயோ எக்கானமியா இருந்தது, இன்னைக்கு வந்து 300 பில்லியன், அதாவது 165 பில்லியன் இன்னைக்கு இருக்கு. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ சம்வேர் அரௌண்ட் 300 பில்லியன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினெட்லி தெர் இஸ் எ ஹியூஜ் பொட்டன்ஷியல் இன் பயோ எக்கானமி. அண்ட் தென் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து நம்ம ஒரு டெவலப்ட் எக்கானமி ஆகும்போது நம்ம ஒரு டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் மாதிரியோ S&P மாதிரியோ கண்டிப்பாக ஆகும். ஆனால் அதை தாண்டி என்னெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா ஏஐ ட்ரிவன் மார்க்கெட்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் மார்க்கெட்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர், மோர் பர்சனலைஸ்டு மார்க்கெட்டிங் கண்டிப்பாக வரப்போகுது. அண்ட் தென் பிளாக் செயின் அண்ட் டிஃபை, அதாவது டிஜிட்டலைஸ்டு ஃபைனான்சிங்கும் அதுவும் கண்டிப்பாக வரப்போகுது. பிளாக் செயின் எனேபிள்ட் ஃபாஸ்டர், சீப்பர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் வரப்போகுதுங்க. அண்ட் தென் டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ், டிஃபைனா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ். அண்ட் டோக்கனைசேஷன் ஆஃப் அசெட்ஸ், அதாவது இந்த ஆர்டிஸ்ட் கேலரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா NFT டோக்கன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். அண்ட் தென் டோக்கனைசேஷன் அன்லாக்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் ஃபார் எவ்ரிவன். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ MF ஹுசைன் அப்படின்னு இருக்காருன்னா அது ஒரு டோக்கனைசேஷன் பண்ணி எல்லாருமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓன் பண்ணிக்கலாம். இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ரைஸ் ஃபண்ட்ஸ் பியாண்ட் ட்ரெடிஷ்னல் பேங்கிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆப் பேஸ்ட்லாம் வருது. தேர் ஆஃப் irregularities ஆர் தேர், பட் திஸ் இஸ் அ லேர்னிங் ஃபேஸ். டெஃபினெட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் போகும் கண்டிப்பாக வரும். அண்ட் தென் க்ரோத் அவுட்லுக்ஸ் ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஃபைனான்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இட் வில் கம் த்ரூ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் க்ரோத் அவுட்லுக், இந்தியாஸ் கேபிட்டல் மார்க்கெட் வில் க்ரோ எக்ஸ்போனென்ஷியலி ஹெட். அண்ட் ஃபைனலி பிஃபோர் closing this, in the H1B visa impact வந்து not only in the H1B visa போறவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ இந்த யங் பிரெயின் மைண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ, I'll just to talk to you regarding this. இந்த H1B ஒரு $100,000 அப்படிங்கிறது நாளைக்கு வந்து இது $50,000 கூட ஆகலாம், $25,000 கூட ஆகலாம். ஆனால் what I am foreseeing is that very important to listen that நீங்க வந்து இந்தியா decade of growth அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்தியாஸ் decade of growth அப்படிங்கும் போது lot of people are going for lot of brain drain அப்படின்னு சொல்லலாம். Some people may be against me, but lot of people are going out. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் அந்த வழி இல்லை அப்படிங்கும் போது definitely this young people or the government will find the way out to nurture
these young graduates, young engineers. அப்படி ஆகும்போது definitely we are going to invent more proprietary technologies, my dear friends. For instance, Sundar Pichai, somebody saying that Sundar Pichai was very instrumental in bringing Chrome அப்படின்றாங்க, கூகுள் குரோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனி ப்ரௌசரில் போயிட்டு google.com போட்டால் தான் அந்த கூகுள் வெப்சைட் வரும். ஆனால் the Sundar Pichai, what he has made, the Chrome browser itself is a search engine பண்ணிட்டார். So he had a lot of he was behind that அப்படின்னு சொல்றாங்க. I may be wrong, correct me if I wrong. The Google Chrome மாதிரி had it been made in India, so imagine what would have been the power India is commanding today. So similarly we can make, our engineers have got lot of capacity. ஸோ இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷன் இருக்குன்னா those bright brains will stay back. Yes, some may will find ways to go to Australia and other country, developed countries, Europe and இதெல்லாம் இருக்கு. But even if you go there, there is a lot of immigration problem in UKல இருக்கலாம், இல்லாட்டி யூரோப்ல இருக்கலாம். Those people are saying that இப்போ ஒரு அந்த ஒரு moment has come and lot of people will be wanting to stay back in India, and young intelligent engineers, definitely they are going to contribute a lot of things in India. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா these are all will add up to growth story of India, my dear friends. அதனால definitely வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து India is going to be a another 15 years there is be a tremendous growth will be there, and definitely after that, once and the growth reach on aprom, the similar kind of growth may not be there. We will be, and the growth வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு தான் வரும். அப்படி ஆகும்போது quantum of growth will be more, but the percentage will be less. அப்படி இருக்கும்போது இந்த காம்பவுண்டிங் வந்து it will be a lesser, அதாவது the rate of compounding will become lesser and lesser. But in the 15 years வந்து very crucial, for which you have to have a very good financial advisor. So for us, நாங்க இருக்கோம். Definitely you can come and contact us. Otherwise you can participate in any way, like mutual funds la போலாம், safe option la போங்க. Don't take too much of risk all at once. Don't put all your money in one basket. That's it, my dear friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா please subscribe, comment and share. Thank you very much. Bye bye.